வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக். என்னோடய சேனல் கார்த்திக் சோல் ரைடர். மோட்டோ விளாகிங் உலகத்தில் நான் கொஞ்சம் புதுசு. ஆனால் நீங்கள் நிறையா சேனல் பார்த்துருப்பீங்க, நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸ் மாதிரியே என்னோடய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். இந்த சேனல் எதுக்குன்னா, நான் பார்க்குற ஒரு அழகான காட்சிகளை உங்கள் கண்ணு முன்னாடியும் கொண்டு வந்து நிறுத்தணும்னு ஒரு சின்ன ஆசை தான். இந்த சேனலில் ஏதாவது சின்ன சின்ன ஃப்ளாஸ், சின்ன தப்புகள் ஏதாவது இருந்தால் அது கமெண்ட் மூலமாக உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. என்னால் முடிஞ்சதை நான் சரி பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணது 2022. அப்போது மைக்கு வச்சு ரெக்கார்ட் பண்ணணும், பேசணும், எல்லாம் ஒரு பெரிய ஆர்வம். ஆனால் அப்போ பண்ண முடியல. இப்போ அடுத்தடுத்த வேறு வீடியோவில் லைவ் ஆடியோ நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி என்னோடய சேனலில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆஃப் ரோடு போன ஒரு ரைடு பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த இடத்துக்கு நாங்கள் போய் எங்கேருந்து எப்படி கிளம்பணும், எவ்வளோ பேர் போவோம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் ஒரு பைக்கர் C60ங்கிற ஒரு பைக்கர் கிளப். அந்த பைக்கிங் கிளப்பு தான் என்னோடய ரைடை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. சொல்லப்போனால் அது ஒரு பைக்கிங் கிளப்புன்னு சொல்கிறத விட எங்களோட ஃபேமிலின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மெம்பர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் பழகிட்டுருக்கோம். எல்லாருமே அண்ணன் தம்பிகள். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருந்து தான் இந்த விளாகிங் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் ஒரு 30 பேர் கோயம்புத்தூரில் இருந்து மேட்டுப்பாளையம் வழியா ஊட்டி, கூடலூர், நிலம்பூர் வழியாக வயநாடு ரீச் ஆகும். அதை பற்றின ஒரு வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. சாரி, இதுக்கு லைவ் ஆடியோ கொடுக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் லைவ் ஆடியோ கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். என்னை பற்றி சொல்லணும், என் பேர் கார்த்திக். நான் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். 2013 நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சென்னையில். என்னோடய நேட்டிவ் எல்லாம் கோயம்புத்தூர் தான். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற வழி கண்ணுக்கு ரொம்ப அழகான காட்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பச்சை உள்வெளி போத்துன மாதிரியான இடங்கள், பனிமூட்டங்கள் நிறைஞ்ச இடங்கள். இயற்கை யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதுக்கான தேடல் நம்ம எங்கேயும் போகல, அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து ரசிச்சுட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் எல்லாம் பண்ணுங்க. ட்ராவல் பண்ணும்போது தான் நிறையா புது புது மனிதர்கள், புது புதுவான அழகான காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம இருக்கிறது எதுக்காக இருக்கிறோங்கிற ஒரு எண்ணத்தை தாண்டி யார் கூட பழகும், எவ்வளோ பேர் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, இதை பொறுத்து தான் நம்மளோட சந்தோஷங்கள் அமையும்னு நான் நம்புகிறேன். இயற்கை நம்மளுக்காக நிறைய விஷயங்களை கொடுத்துருக்குதுங்க. அதை நம்ம தான் தேடி போய் பார்க்கணும். புது புது அனுபவங்களை நம்ம சந்திக்கலாம், புது புது மனிதர்கள் சந்திக்கலாம், புது புது இடங்களில் ட்ராவல் பண்ணணும். அப்படி ட்ராவல் பண்ணும்போது தான் உங்களையே நீங்கள் உணர முடியும். அந்த மாதிரி விஷயம் நிறைய என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு. அதை அடுத்தடுத்த ரயில்லையும் நம்ம பேசுவோம். இப்போ டைம் 7 o'clock. இப்போ ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்காக பிரேக் நிறுத்தணும். அங்கே
கிட்டத்தட்ட 35 பேர் ஒரே ஃபேமிலியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பணும். இந்த குரூப் பைக்கர் 360 பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக ஒரு ரைடு ஆர்கனைஸ் பண்ணி, ஒரு ரைடு இல்லை, இது வரைக்கும் நாங்கள் பண்ண ரைடு எல்லாமே ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி, எவ்வளோ பேர் வர்றோமோ அவ்வளோ பேர்த்தையும் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகி திரும்ப வீடு வர வரைக்கும் ஒரு சேஃப்டி கன்சர்ன் முன்னாடி வச்சு கொண்டு போகிறது தான் இந்த கிளப்பில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. முகம் தெரியாதவர்களாக இருந்து பழகாக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 70 பேர். கோயம்புத்தூரில் ஒரு ஒன் ஆஃப் த பைக்கிங் கம்யூனிட்டி எங்களுக்கும். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இடம் ஃபாரஸ்ட் காலேஜ் தாண்டி கோத்தகிரி ரோடு. இந்த ரோடு சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட ரோடு தான். நான் காலேஜ் படிக்கும்போது இருந்து டீ சாப்பிட கூட இங்கே வருவோம். அது கோயம்புத்தூரில் படித்த எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இருந்து ஊட்டி போகிறது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு தாண்டி பைக் ரைடுக்கான ஒரு பிளேஸ் மாதிரி தான் அது. ஏன்னா இந்த ரோடு அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மோட்டர்வே. இந்த பைக்கிங் கம்யூனிட்டி பற்றி சொல்லணுன்னா 2022 ஆரம்பிக்கும்போது ஒரு 5 பேராக இருந்தது. இன்றைக்கி ஒரு 70 பீப்புள் பக்கம் ஒரு பைக்கர்ஸாக ஜாயின் பண்ணி ஃபேமிலியாக உருவாகி நிற்குது. எல்லாரோட சொந்த துக்கங்கள், சந்தோஷங்கள் அது நாங்கள் நிறையா ஷேர் பண்ணிக்குவோம். என்னை பொறுத்த வரைக்கும் பைக்கிங்கில் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை. நீங்கள் சோலோவாக ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம், காரில் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் ஒரு பைக்கராக இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி கூட ட்ராவல் பண்ணும்போது நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும், நிறையா விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு கான்வாயை ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். அது பைக்கிங் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு புரியும். அப்போ நான் ஓட்டிகிட்டு இருந்த வண்டி வந்து KTM Adventure 250. அந்த வண்டி அதுக்கப்புறம் நான் சேல் பண்ணி திரும்ப இப்போ KTM Adventure 390X எங்கிட்ட இருக்குது. நீங்கள் அடுத்தடுத்து பார்க்குற vlog எல்லாமே அதுலேருந்து தான் இருக்கும். இப்போவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு உங்களோட ஆதரவெல்லாம் கொடுங்க. என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் போட்டு நல்ல வீடியோஸ், நல்ல கண்டென்ட்டாக நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது ஊட்டி ரோட்டில். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மேப்பில் நான் போட்டு காமிச்சிருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து வயநாடு எந்த வழியாக போகிறோம். இப்போ இருக்கிற இடம் வந்து 9th மைல்ஸ் சொல்லுவாங்க, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல எப்போவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு லேண்ட்ஸ்லைன் நடந்தது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் தான் நாங்கள் அப்போ தங்கியிருந்த இடம். அப்போ அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லை.
அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு துயரகரமான ஒரு சம்பவம் எல்லாம் நடந்தது. இயற்கை ஒரு சில நேரங்களில் கருணை இல்லாமல் தாக்கும். அந்த தாக்குதலுக்கும் நம்ம தான் காரணம். இயற்கையை கரெக்டான வழியில் நம்ம கரெக்டாக கொண்டு போயிருந்தோம்னா அந்த மாதிரி பாதிப்பிலிருந்து நம்ம தப்பிச்சிருக்கலாம். அடுத்த தலைமுறைக்கு நல்ல விதமான ஒரு இயற்கை, நல்ல விதமான ஒரு சுவாசத்தை நம்ம கொடுத்துட்டு போக முடியும். இது கொஞ்சம் எல்லாருமே திங்க் பண்ணணும். என்னடா கருத்து சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இயற்கை இல்லைன்னா யாருமே இல்லை. இயற்கையில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த இயற்கை கொடுக்குற கூட தான் எல்லாமே, நீங்கள், நான், எல்லாருமே. அதனால் புரிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் இயற்கையை காப்பாற்றுறதுக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு ஏதாவது செய்வோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூடலூரில் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு வயநாடு கிளம்பின ஒரு இடம் தான். இந்த இடம் தான் நாங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணியிருந்தது. டென்ட் கிராம்னு ஒரு ரெசார்ட்டு. இந்த ரெசார்ட்டில் ஃபுல்லாக டென்ட் ஸ்டே தான். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு, அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அக்காமடேஷன்.
நெட்வொர்க் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக தங்குற மாதிரி ஒரு 8K கூட சந்தோஷமாக ஒன்றி இருக்கிற மாதிரி ஒரு இடம் தான் அது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் விஷுவலில் இவ்வளோ சூப்பரான ஒரு இடத்த நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற நகர வாழ்க்கையில் இது கண்டிப்பாக பார்க்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ட்ராவல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நிறையா புது புது மக்கள்கிட்ட பழக ஆரம்பிங்க. நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக காத்துட்ருக்கு வெளி உலகத்தில். ட்ராவல் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி மக்களே.